ஹாய். எனக்கு ஒரு 10, 15 ஆக்னி முகத்துல அங்கங்க இருக்கு. அதே சமயம் ஆக்னி மார்க்ஸும் இருக்கு. ஸோ அன்ஈவன் ஸ்கின் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்த்து ஸ்கின்ன நல்லா பிரைட்டனா, பிளெமிஷ் ஃப்ரீயா ஆக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சீரம் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கன்னு நெறைய பேர் வந்து என்னட்ட இன்னமும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற சீரம் வந்து ஆயில கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் உங்க ஆக்டிவா இருக்கிற ஆக்னிய வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அதே சமயம் உங்க ஆக்னி மார்க்ஸையும் கிளியர் பண்ணும். உங்களோட ஸ்கின்ன வந்து ஒரு 1, 2 டோன் பிரைட்டன் ஆக்குறதுக்கும், ஸோ அதே சமயம் பிளெமிஷ் ஃப்ரீ நல்லா கார்ஜியஸ் க்ளோவா ஆக்குறதுக்கும் இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெறைய பேருக்கு இந்த சீரம் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரம் வந்து ஒரு ஆல்ரெடி ஆல்ரவுண்டர் கூட. யார் வேணாலும், எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சில நார்மல் பிராண்ட்ல வந்து இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்ப நான் ட்ரை பண்ண போறது ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா கியூரேட் பண்ணியிருக்கிற ஒரு சீரம் தான். ஸோ சிம்ப்ளி ஜெயஸ்ரீலேருந்து நான் உங்க ஜெயஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ இவ்ளோ நேரம் நான் எந்த சீரத்த பத்தி பேசிட்டு இருப்பேன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ தம்ப்நெயில்லயும் பார்த்திருக்கலாம். யூ மைட் பி கெட் ஆன்சர், யூ மே நாட் பி கெட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரம் வந்து ஃபாக்ஸ்டைல்ங்கிற பிராண்ட்ல இருந்து தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிராண்ட்ல இருந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரா ஒர்க் ஆகுற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் இதுலயே வந்து இன்னொரு சீரம் வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு லாஸ்ட் ஜான்வரியில வாங்கினேன். ஸோ ஆக்சுவலா நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. எனக்கு வந்து கோசாரெக்ஸ் நெயில் மிஷன் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு வந்து நல்லா பர்ஜிங் ஆச்சு. ஒரு இந்த 3, 4, 5 பிம்பிள்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதுவுமே அதில வந்தது தான். ஸோ இந்த மாதிரி 4, 5 பிம்பிள்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோசாரெக்ஸ்ல கூட எனக்கு பர்ஜிங் ஆச்சு. பட் இந்த ஒரு சீரத்தில எனக்கு துளி கூட பர்ஜிங் இல்ல. ஸோ நான் இப்ப வரையும் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஃபாக்ஸ்டைலோட நியாசினமைட் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா 12% நியாசினமைட் இருக்கிற ஒரு சூப்பரான சீரம். ஸோ அது என்ன 12% அக்கா நீங்க வந்து 5% தான் சொல்லியிருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்கலாம். ஸோ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நீங்க இதுவரையும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க ஸ்கின் கேரே வந்து யூஸ் பண்ணதில்லை, ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்க ஸ்கின்னில் வந்து பட்டதே கிடையாது அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து யூஸ் பண்ணதே இல்லைன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்னில் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீரம்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கணும். சீரமை டைரெக்டாகவே ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீனில் இருந்து ஆக்னி வருதா, இல்லை மாய்ஸ்சரைசர்னால பர்ஜிங் ஆகுதா, சீரத்தினால பர்ஜிங் ஆகுதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட் மேலேயே குறை சொல்லுவீங்க. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் மார்னிங் நேரத்தில் ஒரு சன்ஸ்க்ரீன், நைட்டு நேரத்தில் தூங்க போகிறப்ப ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ரொட்டீனை வந்து ஒரு மாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் முன்ன பின்ன வந்து உங்களுக்கு டைனி பம்ப்ஸ் வரலாம். ஏன்னா வந்து நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த பர்ஜிங், இந்த டைனி பம்ப்ஸ் எல்லாம் யூஸ்வலாக இது நார்மல். ரொம்ப பேனிக் ஆக வேணாம், ப்ராடக்ட்ஸ் மேலே குறை சொல்ல வேணாம். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின் டைப்புக்கான ப்ராடக்ட்ஸானு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை குருட்டாம்போக்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலோட நியாசினமைட் சீரம். நான் இதுக்கு முன்னாடி நியாசினமைட் சீரம் யாரெல்லாம் வந்து சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இனிமே தான் ஸ்கின் கேர் ரொட்டீனையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சன்ஸ்க்ரீனு மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த சீரம் பக்கம் வாங்க. ஸோ எல்லா சீரத்துக்குமே இது ஒரு கைண்ட் அட்வைஸ். சீரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது கூட பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீரத்தோட போட்டு நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இதில் இருக்கிற நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்கிற நியாசினமைட். அது என்ன 12%? எப்பயுமே வந்து நியாசினமைட் 5% வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, 10% வந்து நல்லா கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியை விட எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் படிப்படியாக தான் வரணும். எடுத்த உடனேவே பீக்குக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பிரேக் அவுட்ஸ் தான் வரும். ஸோ அதையும் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைடும் ஆசிலிக் ஆசிடும் ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து இந்த அசிலிக் ஆசிட் வந்து எதில் இருக்கும்னு நான் நிறையா பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நான் ஆக்னி மார்க்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா பேருக்கு அசிடர்ம்னு ஒரு ஆயின்மெண்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன், சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 10% இருக்கிற அசிடர்ம் வந்து நான் நிறையா பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த மார்க்ஸை வந்து சூப்பராக கிளியர் பண்ணும். ஒரு சின்ன டியூபாக இருக்கும், அமேசான் அண்ட் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த ஆசிலிக் ஆசிட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இன் 1 ப்ராடக்ட். தனித்தனியா வந்து நம்ம ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணாம, ஒரு சீரம் நியாசினமைட் சீரம் போட்டு அது மேல ஆக்டிவா இருக்கிற ஆக்னிக்கோ இல்ல மார்க்ஸ்க்கோ வந்து அசிடம் போடுறீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து 2, 2 ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி மிஸ் ஆகாம, ஸோ ஒரே ப்ராடக்ட்டா வந்து நியாசினமைடும், ஆசிலிக் ஆசிடும் இருக்கிற இந்த ஒரு சீரம். ஸோ ஆக்சுவலா வந்து இதோட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் பழகி, சீரம்ஸ் எல்லாம் என்னோட ஸ்கின்னுக்கு பழகுனனால, எனக்கு இது போட்டு பர்ஜே ஆகல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கோசாரெக்ஸ் போட்டு அந்த கொரியன் ஸ்கின் கேர் பிராண்டு கோசாரெக்ஸ் போட்டு கூட எனக்கு இந்த இடத்துல பிம்பிள் வந்துச்சு. ஸோ அந்த பிம்பிள்ல இந்த சீரம் ஒரு 20 டேஸ் யூஸ் பண்ணி, ஸோ மார்க்ஸ் எல்லாம் வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிளியர் ஸ்கின். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப நெறைய ஆக்டிவ் ஆக்னியா இருக்கு. இந்த இடத்துலலாம் ஒரு 5, 6 அந்த மாதிரிலாம் ஆக்டிவ் ஆக்னியா இருக்கு. நெறைய ஆக்டிவ் ஆக்னியா இருக்கு. அது வந்து போன மார்க்ஸ் இருக்கு. என்னோட ஸ்கின் இந்த மார்க்ஸ்னால, ஆக்னிஸ்னால டல்லா தெரியுது. சன்னுல போய் டேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கு. ஸோ ஏஜிங்னால ஆகுற பிக்மெண்டேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நெறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ற ஒரே சீரம், ஒரு முக்கியமான சீரம் பார்த்தீங்கன்னா நியாசினமைட். ஸோ அது வந்து ஆன்டி ஏஜிங்கா கூட யூஸ் பண்றாங்க. நியாசினமைட நம்ம பல நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல உருவாகக்கூடிய ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ், அதுவும் இல்லாம ஏஜ்னஸ்னால சேகாகக்கூடிய நம்ம ஸ்கின்னையும் நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு நியாசினமைட் ஒரு ப்ரிவென்ஷனா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கியூட்டான ஒரு பெப்பி பிங்க் பேக்கேஜ்ல வருது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூடி வருது. ஸோ நான் வந்து ஃபாக்ஸ்டைலோட ரெட்டினால் சிரத்துல இந்த சிரம் இதே மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த மூடிய தொலைச்சிட்டு தான் வந்து மேல டிஷ்யூ பேப்பர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ராபேக் இதில பார்த்தீங்கன்னா, இந்த மூடிய நம்ம தொலைக்காம வச்சிருக்கணும். இல்லன்னா வந்து சேஃபா வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நியாசினமைட் கிளியரிங் சிரம்னு கிளியரா போட்டிருக்காங்க. உங்களோட ஃபேஸ்ல உருவாகக்கூடிய எல்லாத்தையும் வேனிஷ் பண்றதுக்கு. ஃபுல் என்கேப்சுலேஷன்னா வந்து அதான் நியாசினமைட், அசிலிக் ஆசிட் 2 காம்பவுண்டையும் ஒண்ணா சேர்க்கறனால நமக்கு ஆக்னி மார்க்ஸ் அதனால வரக்கூடிய சில பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரே சிரமா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு இங்க பிக்கையும் வந்து ஆட் பண்றேன். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியாசினமைட் இருக்கு, கிளிசரின் இருக்கு, வாட்டர் இருக்கு, சாலிசிலிக் ஆசிடும் இருக்கு. ஸோ அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆக்னியை வரவிடாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சில இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப லிமிட்டடாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மைல்டாக ஒரு சின்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ்னால எந்த அலர்ஜிக்கும் ஆகாது. ஸோ அலர்ஜின் ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் ஸோ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மைல்டாக வெத்தலை பாக்கு வாசனை வரும். அதுதான் நினைக்கிறேன் வெத்தலை பாக்கு வாசனை. ஸோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. யாராவது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீகன் மெயினாக அதை தான் பார்க்கணும். ஸோ அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸாலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வீகன் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ இந்த நியாசினமைடே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5. ஸோ இந்த விட்டமின் B5 எதுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கீரை வகைகள். அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம கீரை வகைகளை நிறையா சாப்பிடுங்க. ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அயன் ரிச்சடாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு இந்த கீரை வகைகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படியெல்லாம் எனக்கு கீரையெல்லாம் பிடிக்கல, ஸோ அதெல்லாம் எனக்கு சாப்பிட முடியாது, என் ஸ்கின் ஆனால் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரி நியாசினமைட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஆர்டினரி மினிமலிஸ்ட் நியாசினமைடை விட கொஞ்சம் வந்து நிறையா பர்சன்டேஜ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு பர்ஜிங் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சிருக்கு. ஸோ வீகன், குவாலிட்டி ஃப்ரீ. ஸோ குவாலிட்டி ஃப்ரீனா என்ன? அனிமல் மேலே டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போடுறது. ஸோ அது இதில் கிடையாது. அனிமல் மேலே நோ டெஸ்டிங். ஸோ அதுவும் இல்லாமல் இது டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் டெர்மட் டெஸ்டடாக பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். ஸோ வேறு என்னென்ன இருக்குன்னா பாரஃபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு கிளியரான ஒயிட் கலர் சீரம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து தெரியும், நல்லா திக்காக இருக்குது வாட்டர் மாதிரி. ஸோ ஒரு 2 பம்ப்ஸ் போதும் நம்ம ஹோல் ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால இதை டே டைமில் யூஸ் பண்ண வேணாம். எதுக்கு? பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது வந்து 5% மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% இருக்குது. ஸோ இது கூட ஆசிலிக் ஆசிடும் இருக்குது. நைட்டு நம்ம போட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஸோ ஆக்னிஸையும் வந்து படிப்படியாக ரெடியூஸ் பண்ணும். ஒரே நாளில் வேனிஷ் ஆகாது. ஸோ எதுவுமே வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 நாள் யூஸ் பண்ணிட்டேன், 3 நாள் யூஸ் பண்ணிட்டேன், ரிசல்ட் வரல அப்படின்னா வராது. சீரம் எல்லாம் வந்து உங்களோட டெர்மிஸ், எபிடெர்மிஸ் அந்த மாதிரி ஸ்கின் லேயருக்குள்ளே போய் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 2 மந்த்ஸ் கழித்து கொஞ்சம் விசிபிளான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து
எனக்கு இந்த மார்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 யூஸ்லயே வந்து சூப்பரா வந்து வேனிஷ் ஆயிடுச்சு. நான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவ தான் போட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து அது இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நியாசினமைட வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். 5% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நல்ல ஸ்கின் வந்து நல்லா அழகாகணும், க்ளோயிங் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ அடுத்த வாங்க போற நியாசினமைட இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குங்க. ஸோ இதுவுமே வந்து அம் அ 30 எம்எல் ப்ராடக்ட். ஸோ மத்த சீரம் எல்லாமே 30 எம்எல் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சீரமும் 30 எம்எல் இருக்கிற ஒரு சீரம் தான். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 645 நான் வெப்சைட்ல வாங்கும்போது எனக்கு 545க்கு கிடைச்சது. ஸோ நீங்க வெப்சைட்லயும் வாங்கலாம். இல்லன்னா Instagramல இருக்கிற வெப்சைட்லயும் வாங்கலாம். இல்லன்னா வந்து நீங்க Nykaaல வாங்கலாம். தயவு செஞ்சு ப்ராடக்ட்ஸ மோஸ்ட்லி Nykaaல வாங்க பாருங்க. கொஞ்சம் ட்ரஸ்டபுளா இருக்கும். ஸோ மீஷோல எனக்கு தெரிஞ்சு Amazonலயே நான் இப்பலாம் வாங்குறதில்ல. வெறும் Nykaaல மட்டும் தான் வாங்குறேன். எனக்கு இதுவரையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வராது. என்ன பண்ணாலும் ரிசல்ட் வராது. பட் Nykaaல நான் பல வருஷமா வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன முகத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் போய் நார்மல் கடைகள்லலாம் கிடைக்காது. ஸோ நம்மள இந்த மாரி ட்ரஸ்டபிள் பிளேஸ்ல தான் வந்து வாங்கணும். ஸோ இதோட பிரைஸ் வந்து 645 ஆஃப்டர் ஆஃபர் 545 இல்லன்னா 500 அப்படி கூட உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ பிங்க் சேல் இருக்கிறப்ப ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஆஃபர்ல வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். மார்னிங் நேரத்தில ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க. மார்னிங் நேரத்தில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க சன்ஸ்கிரீனை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல டபுள் கிளென்ஸ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்றதுனா பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்ல இந்த நியாசினமைட் சிரத்த அப்ளை பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன். பட் ஸோ எஃபெக்டிவ். ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகியிருந்திருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ அதை விட ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களோட நியாசினமைடை வந்து அப்கிரேட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர்டினரி வந்து ₹600. இது ஆர்டினரியை விட ஒரு ₹50 அதிகம். ஸோ அதனால அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ நம்மளுக்கு Nykaa ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஒரு ₹100 லெஸ்ல வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நியாசினமைடை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஆக்னி மார்க்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வேனிஷ் பண்ணுது. நீங்கள் ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆல் இன் ஒன் ஒரே ப்ராடக்டாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃபாக்ஸ் ஸ்டைலோட ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டாடா பாய்.